இது எந்த ஊர் பீச்சுனா எங்கள் தூத்துக்குடியில் உள்ள முத்துநகர் பீச்சு தான். இங்கே தான் நாங்கள் மீன் வாங்குறதுக்காண்டி காலையிலே வந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் யாரும் மீன் பிடிக்கலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால வந்து போட்டு எல்லாமே கடல்லே நிற்க பாருங்கள். எவ்வளோ போட்டு வருஷம் நிற்கிது பாருங்களேன். இந்த காக்காடு இன்றைக்கி எதுக்கு எடுத்துக்குன்னா, இங்கே நாங்கள் நிற்கிற ஏரியா பக்கத்தில் ஒரு அண்ணா வந்து திருவி கொடுத்துட்டு வந்துருக்கோம் போல். அதுக்காண்டி காக்கா எவ்வளோ சுற்றி இதெல்லாம் வந்துட்டு நிற்க பாருங்க வரிசையாக. இதான் எங்களோட பீச்சு பாருங்கள், எப்படி பாருங்கள். இன்றைக்கி யாரும் மீனவர்கள் யாரும் கடலுக்குள்ளே போகலாம், அதனால போட்டு எல்லாம் நிறைய நிற்கிது வெளியே. இந்த பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் திருவி கொடுத்துருக்காங்க. மீன் கடைக்கு கஷ்டம் நினச்சிட்டு எங்கள் பாட்டுக்கு அடுத்து இன்னொரு இதுக்கு தேண்டி போனோம். நாங்கள் கேட்டு பார்த்தா மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணோன்னா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். இது என்ன பீச்சு? அதான் எங்களோட ஹார்பர் ஏரியா பாருங்க. நம்ம ஊர் பீச்சா? இதாங்க சகல கடலை சுற்றி பார்த்துட்டு அடுத்து போனோம். அடுத்து நான் எதை காட்ட போகிறேன் நீங்களே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். மீனவங்களை வந்து இருக்கிற ஏரியா தான் உங்களை வந்து காட்ட போகிறேன் வீடியோவில். இன்றைக்கி ஒரு போட்டு கூட இன்றைக்கி கடலுக்குள்ள எந்த போட்டும் போகல. இன்றைக்கி ஃபுல்லாக மீன் கடைக்கு கஷ்டம் நினச்சிட்டு இருந்தோம். இதான் இந்த மீனவர்கள் இருக்கிற ஏரியா வீடு பாருங்கள். எந்த வீடும் பாருங்கள், மாடி வீட்டில் எல்லாமே இந்த கூடாது இந்த ஓலை வீட்டில் தான் வாழ்கிறாங்க. இதான் அவங்க வசிக்கிற ஏரியா பாருங்கள் எல்லாம். இதில் தான் மீன் கொண்டு இங்கே ஏரியாவுக்கு வந்து பார்க்க வந்தோம். சரி மீன் கடைன்னு பார்க்க வந்தோம். இந்த இவங்களாம் மீன் பிடிச்சிட்டு ஓரளவு கொண்டு வந்தாங்க. அவ்வளோ மீனை கொஞ்சம் கொஞ்சம் மீன் கொடுத்தாங்க. சரி குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்காண்டி. இதுதான் அவங்க வசிக்கிற அந்த ஏரியா தான் இது பாருங்கள். இதை அவங்க வந்து போட்டு இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் வீடெல்லாம். ஃபுல்லாமே ஓலை வீடு தாங்க. அந்த ஓட்டில் வந்து ஓலை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லாருமே வரிசையாக. கடல்லேருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டர் தான். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கொஞ்சம் மீனை வச்சுட்டு அங்கே மீன் பாருங்கள், சகல தான் மீன் வெட்டிகிட்ருக்காரு. பட் எல்லா மீனை வெட்டி அறுத்துட்ருக்காரு பாருங்க. அதுக்கு இருக்கிற கிடச்ச எல்லா மீனையும் வச்சு வெட்டி குழம்பு இதுவும் வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. மீன் வெட்டி கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்புறம் வரையும் கரெக்டாக இருக்கும். அந்த டீம் கூட சேராதீங்க, நல்லவங்க கிடையாது, எடுத்து விடுவாங்க. நீங்க ஒருத்தங்க தான் நல்ல மனுஷனா இருக்கீங்க. இந்த பக்கம் வேற ஐயோ இதே முடியல போயிட்டாரு. அம்மா நொங்கு கேட்டானே என்னாச்சு? நொங்கு கடைக்கு போய் நொங்கு வெட்டி தரமாட்டா.